ஹாய் குட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு பிரபாஸ் கிட்ஸ் ஜோன். இன்றைக்கி நம்ம சேனலில் எப்படி எழுதுறதுன்னு பார்க்கலாம். எழுதுறதுக்கு பேசிக்காக நமக்கு கொஞ்சம் லைன்ஸ் அண்ட் கர்வ்ஸ் எப்படி போடுறதுன்னு தெரியணும். அதுதான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்டாண்டிங் லைன். ஸ்டாண்டிங்னா என்னது? நிற்கிற மாதிரி. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஸ்டாண்டிங் லைன், ஸ்டாண்டிங் லைன், ஸ்டாண்டிங் லைன், ஸ்டாண்டிங் லைன். ஸ்ட்ரெயிட்டாக ஒரு ஆள் நிற்கிற மாதிரி வரைகிறோம் இல்லையா, அதுதான் ஸ்டாண்டிங் லைன். ஓகேங்களா? இதுக்கு பேர் ஸ்டாண்டிங் லைன். அடுத்தது ஸ்லீப்பிங் லைன். ஸ்லீப்பிங்னா என்ன பண்ணுவோம்? படுக்கோம் இல்லையா, அந்த மாதிரி படுத்திருக்க மாதிரி லைன் போடணும். ஸோ இது ஸ்லீப்பிங் லைன், ஸ்லீப்பிங் லைன், ஸ்லீப்பிங் லைன். அதாவது ஹரிசாண்டலாக இருக்கணும் அந்த லைன். ஓகேங்களா? படுத்திருக்க மாதிரி. ஓகே, அது ஸ்லீப்பிங் லைன். அடுத்தது ரைட் ஸ்லாண்டிங் லைன். ஸ்லாண்டிங்னா சாய்வா. இது ஏன் ரைட்னா, நம்ம ரைட் ஹேண்ட் சைடு ஸ்டார்ட் பண்ணுறோம், அதனால் ரைட் ஸ்லாண்டிங் லைன். ரைட் ஸ்லாண்டிங் லைன், ரைட் ஸ்லாண்டிங் லைன், ரைட் ஸ்லாண்டிங் லைன். அதாவது அந்த லைனை வரையும் போது ஸ்டார்ட் பண்ணுற இடம் ரைட் ஹேண்ட் சைடு. அடுத்தது லெஃப்ட் ஸ்லாண்டிங் லைன். ஸோ இப்போ இது ஸ்டார்டிங் லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கும். லெஃப்ட் ஸ்லாண்டிங் லைன், லெஃப்ட் ஸ்லாண்டிங் லைன், லெஃப்ட் ஸ்லாண்டிங் லைன், லெஃப்ட் ஸ்லாண்டிங் லைன். ஓகே, இப்போ நம்ம 4 லைன் பேட்டர்ன்ஸ் பார்த்துருக்கோம். ஃபஸ்ட்டு ஸ்டாண்டிங் லைன், அதாவது நிற்கிற பொசிஷன், நேராக நிற்கிற மாதிரி. அடுத்தது ஸ்லீப்பிங் லைன், படுத்திருக்க மாதிரி. ஓகே, அடுத்தது ரைட் ஸ்லாண்டிங் லைன், ரைட் ஹேண்ட் சைடு ஆரம்பித்து லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கு வர்றது ரைட் ஸ்லாண்டிங் லைன். ஓகே, அடுத்தது லெஃப்ட் ஸ்லாண்டிங் லைன். இதோட ஸ்டார்டிங் எங்கே இருக்கும்? லெஃப்ட் ஹேண்ட் சைடு, லெஃப்டில் ஆரம்பித்து ரைட்டுக்கு போகும், அது லெஃப்ட் ஸ்லாண்டிங் லைன். ஓகேவா? அடுத்தது கர்வ்ஸ். கர்வ் பார்த்திங்கன்னா அதே மாதிரி ரைட் கர்வ். ஓகே, ரைட்னா ரைட்டில் ஸ்டார்ட் பண்ணுறது. ஓகேங்களா? ரைட் ஹேண்ட் சைடு ஸ்டார்ட் பண்ணுற கர்வ் ரைட் கர்வ். ரைட் ஹேண்ட் சைடு ஸ்டார்ட் பண்ணி போடுற கர்வ் பேர் ரைட் கர்வ். அடுத்தது லெஃப்ட் கர்வ். இதோட ஸ்டார்டிங் லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கும். ஓகே, ஸ்டார்ட் பண்ணுற இடம் எங்கே இருக்குது? லெஃப்ட். ஸோ அதனால லெஃப்ட் கர்வ், லெஃப்ட் கர்வ், லெஃப்ட் கர்வ் அண்ட் தென் லெஃப்ட் கர்வ். ஸ்டார்டிங் எங்கே இருக்குது? லெஃப்ட். லெஃப்ட்லேருந்து வரைஞ்சோன்னா லெஃப்ட் கர்வ். அடுத்தது அப் கர்வ். அப்னா எங்கே? மேலே. அப்போ அதோட ஸ்டார்டிங் பாயிண்ட் எங்கே இருக்கும்? மேலே. மேலேந்து போகணும், அதுதான் அப் கர்வ். அப் கர்வ், அதோட ஸ்டார்டிங் பாயிண்ட் மேலே இருக்கும், அப் கர்வ். ஓகே, அடுத்தது டவுன் கர்வ். இந்த கர்வ் டவுன்னா என்ன? கீழே. இப்போ கீழேருந்து ஆரம்பித்து வரைகிற கர்வுக்கு பேர் என்ன? டவுன் கர்வ். அதோட ஓப்பனிங் டவுன் சைட் பார்த்துருக்கும். டவுன் கர்வ், டவுன் கர்வ், டவுன் கர்வ், டவுன் கர்வ். இப்போ நம்ம கர்வ்ஸ் பார்த்துருக்கோம். என்னென்னது? ரைட் கர்வ், ரைட் ஹேண்ட் சைடு ஆரம்பித்து வரைஞ்சோன்னா ரைட் கர்வ், ரைட் கர்வ், ரைட் கர்வ். அதே போல் லெஃப்டில் ஆரம்பித்து வரைகிறது லெஃப்ட் கர்வ். லெஃப்டில் ஆரம்பித்து வரைஞ்சால் லெஃப்ட். அடுத்தது அப், மேலேந்து கீழே வரணும். ஓகே, அது அப் கர்வ். அடுத்தது டவுன் கர்வ், கீழேந்து மேலே போனால் அது டவுன் கர்வ். ஓகேங்களா? இதுதான் பேசிக் பேட்டர்ன்ஸ். இதெல்லாம் வீட்டில் நல்லா வரைஞ்சி பழகுங்க. இது தெரிஞ்சால் நம்ம எல்லாத்தையும் ஈஸியாக எழுதிட முடியும். ஓகே குழந்தைங்களா, இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.